வச்சு ஒரு கிளாஸ் பால் கூட நம்மளால வாங்க முடியாது. பட் நம்மக்கிட்ட இருக்கு அவ்வளோ தூரம் அதை நம்ம திருப்பி கிடைக்கும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கும். அன்பால் எல்லாமே இணையும். தேங்க்யூ. செல்லக்குட்டி ஆர்டிகல் ரூமா வித்யா சிஸ்டர். நம்ம இருக்கிறவங்க இப்போ மரக்கட்டையிலன்னு சொன்ன உடனே நேற்று கிட்டத்தட்ட ரேகா சிஸ்டர் 11:30 மணி நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒரு ட்ரஸ்டிங் நிகழ்ச்சிக்கு போகிறோம். அந்த 11:30 மணிலேருந்து ஒரு தடவை கூட அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்கல. எதனால் கேட்கலன்னு பார்த்தா நம்ம மேலே இருக்கிற 100% அம்மா எங்கேம்மா இருக்கேன், ஆனால் அண்ணன் வீட்டில் இருக்கேன். அவ்வளோதான். அந்த அண்ணன் வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த வார்த்தை நீ எதுக்கு போனேன், ஏன் போனேன், என்ன பண்ணுறேன், எப்போ வரும்னு கேட்டதே கிடையாது. தப்புன்னு கட் பண்ணுறாங்க. நான் ஒரு நாள் தங்கச்சி தெரியாத போனேன். என்னம்மா தங்கச்சி எங்கம்மா போகுது, அப்பா உங்கள் வீட்டில் தானே பாருக்கு, சரி நான் போகிறேன். இப்போ அவங்க சைடில் பேசுவாங்க, கொஞ்சம் பொறுமையாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். சர்வீஸ் பண்ண போறதுக்கு எங்க அம்மா இதுன்னு சொல்ல மாட்டாங்க. நீ எந்த டைமுக்காரு போ, எங்க அண்ணா போ, நிம்மதியா இருக்கியா சேஃப்டியா இருக்கியா அதுதான் பாக்குறாங்க. இப்போ நிறைய பேர் எனக்கு 2010 தான் வந்தேன் சென்னைக்கு. எனக்கு யாருனது கிடையாது. எனக்கு எங்கள் அம்மா நான் சப்போர்ட்டு, எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட்டு. நான் என்ன சொன்னால் கூட ஓகேன்னு மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க. இது பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளோ காசு வேணால் கூட நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நிறைய வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் யாரும் ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்டது கிடையாது. ஆனால் நான் பண்ணிக்கினே தயவுசெய்து பேசணும் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். செஞ்சு அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டுன்றது சின்ன விஷயந்தான் அவங்களுக்கு. அவங்களோட உழைப்பு அதோட ஜாஸ்தி. அதுதான் அதோட, வேற எதுவும் எனக்கு சொல்றதுக்கு தோணல. எனக்கு என்னன்னா நாங்கள் அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி அது வளர விடாத பார்த்துக்கிறதெல்லாம் தான் நீங்கள். இது ஒரு இதுதான் நம்ம ஃபுல்லாகவே வந்து இது நம்ம குடும்பம் தான், ஜாலியாக தான் இருக்கணும். ஆனால் நிறைய பேர் ஃபேமிலியாக சொன்னேன், ஒன்றுமே பேச்சுலராக வந்துக்கிறீங்க. அது அடுத்து நான் அதில் நான் ஆச்சு அவங்க. ஓகே, இனி அடுத்த முறை வந்து இப்போ அதெல்லாம் ஒன்றும் நம்ம இதுதான் புக்கில் மறக்க எல்லா பெருமையும் சொல்லிட்டு இருந்தோம். இந்த பெருமை இந்த அறக்கட்டளைக்கு எப்படி கிடைச்சதுன்னா 2 பேர். அதை ஒரு தம்பிக்கு ஃபோன் போட்டேன், கங்கா, அவர் வர முடியல.